பாயாசத்துக்கு வெல்லம் போடுவாங்க உங்க ஊர்ல? கிடையாது, நம்ம வீட்லயும் போட மாட்டாங்க. போட மாட்டாங்களா? ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் இங்கே வரது ரேர் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் திடீர்னு இங்கே இருந்து வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தோமே ஊர்லேருந்து கிளம்பி. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கேருந்தே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். என்ன ஷாப்பிங் பண்ண போகிறோன்னா, நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான திருவிழா இருக்குது, சடல் திருவிழா. ஸோ திருவிழாலாம் முடிஞ்சு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு தேவையான பொருளாம் வாங்கிட்டு அப்படியே சும்மா ஷாப்பிங் போட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து அப்படிதானே? ஆமாம், அதுக்காக தான் வந்திருக்கோம். நாளைக்கு திருவிழான்றதுனால வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது தேவையானது மட்டும் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ ஊருக்குள்ள வந்து பூலாம் விற்பாங்க. ஸோ பூ நம்ம கட்டுறதுக்கே வாங்கினா கூட படி 50 ரூபா 60 ரூபா சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போனால் கொஞ்சம் இதுவாகும். ஸோ இங்கேயும் ரேட் பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் போய் கூட வாங்கிக்கலாம். அது மாதிரி சொல்லிட்டு வித்தியாசம்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குமே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷாப்பிங் வந்து பண்ண போகிறோம். இந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்கு போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க போகலாம். என்ன சனியா ஷாப்பிங் வந்துட்டீங்களா? இப்போதான் முத கூட எடுத்துன்னு போடலை, இதுக்கப்புறம் தான் போடணும். சரி வாங்க, என்னென்ன வாங்கணும்னு தெரியுமா? தெரியும், ஓரளவுக்கு பார்க்கலாம். அப்பளக்கட்டு எடுத்துக்கோங்க. வாண்டாத அப்பளக்கட்டு. சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பட்ஜெட் போட்டு வாங்குறதோட மனோலாம் சூப்பராக பட்ஜெட் போட்டு வாங்குவார். ஸோ அதனால இந்த சைடு அவர் விட்டுட்டு நம்ம அந்த சைடு வந்துடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். ஆனால் கூடிய மட்டும் நான் எந்த சைடு இருந்தாலும் நானே தான் எடுத்துகிட்டு போகணும். ஆமாம், வெல்லம் வாங்கிக்கலாம். வெல்லம்னா நாளைக்கு பொங்கல் வைப்பாங்க. ஆமாம், பாயாசம்லாம் செய்வாங்க. ஸோ அதனால் பாயாசத்துக்கு வெல்லம் போடுவாங்க உங்க ஊர்ல? பாயாசத்துக்குன்னா பருப்பு பாயாசம் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து சில பேர் வெல்லம் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாது, நம்ம வீட்லயும் போட மாட்டாங்க. போட மாட்டாங்களா? நான் தான் நினச்சுன்னு. பொங்கலுக்கு மட்டும் தான் போடுவாங்க. அப்புறம் அந்த கொழுக்கட்டை செஞ்சா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், சரி விடுங்க. வெல்லம் ஒரு கிலோ வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து போயிட்டீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ண போயிருக்கேன் நான். இதுதான் அந்த குட்டி ஷாப்பிங். அப்படியே சின்ன சின்ன பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். சில பொருளாம் பார்த்து போனதில்ல, இல்லை வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாமா, அதாவது இங்கே வாங்கிட்டு வரலாமா சொல்லி கேட்டேன். இப்போ வேணா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மொழி வந்துட்டாரு. என்னென்ன திருவிழாலாம் முடிச்சுட்டு திரும்பங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன இல்லையோ பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக வாங்க. காய்கறிலாம் சுத்தமாகவே இல்லை, வாங்கணும். சரி பார்க்கலாமா என்ன வாங்கியிருக்கேனே? பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரமாகவே திருவிழா தொடர்ந்து நடக்குது. ஸோ இந்த திருவிழா நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். அவங்க போனதான் தெரியும், அவங்க பெரிய லிஸ்ட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பார்க்கலாம். நான் தினமும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை வந்து கவனமாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வாரமாகவே நாங்கள் சாம்பிராணி ஏற்றவே இல்லை. ஸோ இந்த டைம் சாம்பிராணி ஏற்றலாம் சொல்லிட்டு சாம்பிராணியும் வச்சு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு குளிக்கிற சோப்பு. இந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு சோப்பு போட்டு குளிக்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த சோப்பு போட்டு குளிச்சா கொஞ்சம் குளிச்ச மாதிரி இருக்குன்றதுனால நான் வந்து இந்த சோப்பு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளக்கட்டு. ஃபஸ்ட்டு போனோன்னே அப்பளக்கட்டுலாம் கை வச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷாம்பு, 4 சரம் ஷாம்பு. 4 சரம் ஷாம்பு எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 சரம் அங்கே 2 சரம். ஏன்னா சுத்தமாக இப்போ நாங்கள் இங்கே வந்து தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பணும்னு சொல்லி சொன்னது. அப்போ வந்து தலைக்குள்ள இல்லைன்னு பார்த்தா ஷாம்பு இல்லை வேலை. ஸோ அப்படியே ஷாம்பு ஆகும்போது இங்கேயும் சேர்த்து வாங்கிட்டேன். இங்கே 2 சரம் இப்படி எடுத்து வச்சிடறேன், அங்கே 2 சரம் இப்படி எடுத்து வச்சிடறேன். சரி சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குட்டி பாப்பாலாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே டீ காஃபி போட்டால் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் பிஸ்கெட் 3 பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து பாயாசம் செய்கிறது. அதாவது அத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேமியா பாயாசம் செய்கிறத விட பருப்பு பாயாசம் தான் செய்வாங்களே. ஸோ அது எல்லாருக்குமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சேமியா பாயாசம் செஞ்சால் கூட சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயஸ்ரா வீட்டுக்கு வந்தா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சேமியா பாயாசம் வச்சா குடிக்காது, அதனால இந்த பாயாசம் வச்சா குடிக்கும். அதனால எப்போ வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வந்து பருப்பு பாயாசம் தான் வைப்பாங்களே.
அதனால பருப்பு வந்து வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், பாசி பருப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் 1 லிட்டர் வாங்கிட்டோம். எண்ணெய் காலி ஆயிடுச்சு எண்ணெய். அடுத்து வெல்லம், பாயசத்துக்கு போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால பொங்கல் சாதத்துக்கும் விளக்கு மாவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வெல்லமும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கிட்டோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மளிகை ஜாமான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஷாம்பு மட்டும் தான் இங்கேயும் வாங்கியிருந்தோம். இது எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு இந்த இது ஒன்று வாங்கிட்டு வந்தோம். என்ன சார் புதுசாக புடவை கிட எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கிடையாது, அத்தை வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவங்க வந்து புடவை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த புடவை வந்து நாளைக்கு தான் வந்து கட்டுவாங்க. ப்ளவுஸ் தைச்சிட்டாங்கன்னா பட் பார்க்க வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் லேஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது மட்டும் கழுத்துக்கு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேஸு சில்வர் கலர் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிப்ஸ்டிக்கு. அது யாருக்கா? அத்தைக்கா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் கலரில் இருக்கே, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். ஏன்னா இது க்ரீன் கலர் தேய்ச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து மாறிடும். யாரெல்லாம் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். ஆனால் எனக்கு நிறைய தெரிஞ்சது வந்து சரி இப்போ வரைக்கும் இதுதான் எனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து வாங்கினேன், அது உங்களுக்கு லேசாக பிடிச்சிட்டு பாருங்க, கையில் தெரியுதா? தெரியுது, லைட்டாக தெரியும். இது வந்து இந்த ஷேடு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலைல வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வந்து கையில் தீட்டி படுத்துருவாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துமே. இப்போ ஒரு குட்டி ஷாப்பிங், ரொம்ப ரொம்ப குட்டி ஷாப்பிங். இது இதுமாதிரி நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ண போனோம்னா எப்படின்னா 1000 1500 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா செலவு வச்சுட்டு வருவோமே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 383 ரூபா ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா டைம் வந்து ஆயிடுச்சு, அங்கேயும் போகணும் இல்லையா. ஸோ அதனால் போகலான்னு சொல்லிட்டு இல்லாத பொருள் மட்டும் யோசிச்சு வாங்கிக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் வாங்கியாச்சு. அப்போ போய் இல்லைன்னு சொன்னாலும் பார்த்துக்கலாம், அப்புறம் அங்கேயே கூட வாங்கிக்கலாம். ஷாப்பிங் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு மேலே போய் நம்ம செடியை பார்த்துட்டு வந்தோம்னா, ஏன்னா வந்து 1 வாரம் ஆகுது இங்கே வந்து. நான் இங்கே பக்கத்தில் அக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், செடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறேன்னு சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து செடி பார்த்துட்டு போனோம்லே. ஏன்னா இப்போ தண்ணி ஊற்றுற பிரச்சனையும் இல்லை, ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. டெய்லியும் நைட்டு நான் செம மழை பெய்யுது. ஆனால் செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம், ஸோ நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்க போகிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் நம்ம கண்ணு வச்சு செடி வச்சோம் இல்லையா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அப்போ பார்த்தவங்களும் தெரியும், இப்போ பார்க்குற டிஃப்ரென்ஸும் தெரியும். நான் வந்து அந்த இலையெல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். நான் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா துளிர் விட்டு இருந்துச்சு இலைலாம். இப்போ வந்து 1 வாரமாக நான் அத்தை வீட்டை இருந்தேன். ஸோ 1 வாரத்துக்கு அப்புறம் இப்போ வந்து போய் செடி பார்க்க போகிறேன். அது எனக்கு என்ன சர்ப்ரைஸ் தரப்போ சொல்லிட்டு தெரியல. முக்கிய வச்சு தான் பார்த்துருவோம். சரி, மேலே போய் பார்க்குமா? இப்பயும் மழை தான் பெய்யுது போல. ஆமாம், லைட்டாக தூரல் போட்டுட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே பாருங்க எப்படி இருக்கு உங்களோட செடி. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துளிர் விட்டுருக்குல்ல மேலலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து சுத்தமாக வந்து காஞ்சி போச்சு. ஆனால் புதுசாக துளிர் விட்டுருக்கு எல்லாத்துலேயும். ஆமாம், கீழே இருந்து புதுசாக கிளை உருவாகுது. ஆனால் இதெல்லாம் காஞ்சி போனதே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா. வடிக்கு தரல. அது இருக்கட்டும், அவ்வளோதான் அது. இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த துளிர் இந்த கட்டை இருக்குல்ல, இந்த கட்டை இப்படி இருக்கும்போதே இது சைட்லலாம் இலை கட் பண்ணி விட்டேன். அந்த இலைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வச்சுருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? தெரியுது. ஆமாம், இது செடி கட் பண்ணி விட்டது கீழே இருந்தால் இந்த மாதிரி தான் துளிர் விடுமே. இதுக்கப்புறம் அவர் போச்சு பாரு, இன்னும் இதுக்கப்புறம் பெருசாக வளர்ந்து பூப்பாரு கொத்து கொத்தாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு நான் வந்து செடியை பார்க்கணும்னு நினச்சிட்டே வந்திருந்தேன். எங்கடா போகும்போது மறந்துடுமோ செடியை பார்க்காம விட்டுருமோ சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் கரெக்டாக போகணும் ஞாபகம் வச்சு செடியை பார்த்துருப்போம்னு சொல்லி ஞாபகம் பார்த்துருந்தாரு. வந்து செடியும் பார்த்துட்டா உங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டேன். சௌதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஊருக்கு தான் கிளம்ப போகிறோம் மறுபடியும். ஆமாம், மழை அதிகமாக வரதுக்குலாம் நம்ம கிளம்பிடலாம். ஆமாம், மழை தூத்த போட்டுட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி போயிடலாம், நிறைய வாரத்துக்கு முன்னாடி. ஆனால் திருவிழா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4வது போய்க்கணும்னா ஆமாம் 4ஆம் நாள் திருவிழா மழை பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நேற்றுலாம் ரொம்ப மோசமாக பெஞ்சுது. சாமி வந்து ஊர்வலம் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த திருவிழாலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. இந்த நாளையோட திருவிழா முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு வாரம் தான் பாரதம் படிப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாரம் திருவிழா ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நெருப்பு வரைக்கும் திருவிழா அதெல்லாம் கொஞ்சம் கிராண்டாக நடக்கும். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.